In Tamil Nadu, Chief Minister M.K. Stalin was reported to have stated that special intensive revision exercise had commenced across the state. Scheduled to run from November 4th to December 4th, he was said to have emphasized the state government's strong opposition to the initiative, highlighting that an all-party meeting had already been convened to discuss the issue. A resolution against the SIR was reportedly passed and a petition was filed in the Supreme Court to challenge the exercise legally. Stalin's remarks were interpreted as a continuation of the state-determined stance, both politically and judicially, against the implementation of SIR process. அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றிய திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதற்காக கூட வருகிற 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த இருக்கிறோம். ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை தந்துட்டு இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும். 2 நாட்களாக தொடங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பித்தாக வேண்டும். இப்படி அதில் அளிக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை, டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் 3 முறை அவர்கள் வர இருக்கிறார்கள். நாம் வேலைக்கு போய்விட்டால், ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டால், வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் இந்த பணி முடிஞ்சது பிறகு ஆன்லைனில் நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் எவ்வளோ நெருக்கடி அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றிய திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதற்காக கூட வருகிற 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த இருக்கிறோம். ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று
படிவங்களை தந்துட்டு இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும். 2 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி